ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் வந்து மொத்தம் 3 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், அப்புறம் 2 ட்ராப் எடுத்திருக்கேன் நீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2024 மட்டும்தான் வந்து நான் செல்ஃபாக படித்தது. எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயும் நான் ஜாயின் பண்ணாமல் செல்ஃபாக வந்து நான் வீட்டில் இருந்து படித்தது. பட் 2023க்கு அப்படி கிடையாது. 2023க்கு பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தெரியும், இருக்கிறதுலே வந்து இந்தியாவிலே ஒரு டாப் இன்ஸ்டியூட் ஆகாஷ். அதில் வந்து நான் என்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ என்ரோல் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதுக்கு ஆகாஷில் கண்டிப்பாக வச்சுருப்பேன். பை த வே ஐ எம் பார்ஷியலி ஆகாஷ் ஸ்டூடெண்ட். அதாவது 2023 வரைக்குமே நான் ஒரு ஆகாஷ் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஆகாஷ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் தான். ஸோ பை த வே நான் அது படித்ததுனால ஸோ எனக்கு வந்து நான் கண்டிப்பாக ஆகாஷை பற்றின என்னோட பர்சனல் ரிவ்யூ நான் கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த பர்சனல் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ நான் 2022 2022 12th முடித்த கையோட வந்து எனக்கும் நிறைய அதான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஸோ டாக்டர் ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதணும்னா கண்டிப்பாக செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக கைடு பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. வேணால் யார்கிட்ட போய் சஜஷன் கேட்கலாம், ஸோ இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு. பட் கம்ப்ளீட்டாக எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ ஐ நீட் சம் டீச்சர்ஸ் டு கைட் மீ. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், சரி எதனா ஒரு டாப் இன்ஸ்டியூட்டில் வந்து என்ரோல் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ, ஒரு டீச்சர்ஸ் நம்ம கைட் பண்ணுவாங்க, நம்ம பர்சனல் டவுட் இருந்தாலும் நம்ம கேட்கலாம், டெஸ்ட் எழுதலாம், ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ நம்ம ஒரு எங்கேஜாக படிக்க முடியும்னு நினச்சி நான் வந்து ஆகாஷில் என்ரோல் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ டேரெக்டாக நான் ஆகாஷ்ன்னு சூஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சஜஷன் கேட்டேன், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமில் எழுதினவங்களா இருக்கட்டும், பாஸ் ஆனவங்களா இருக்கட்டும், இன்டர்நெட், யூடியூப் ஷோஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இது பண்ணதில் ஒரு 3 இன்ஸ்டியூட் வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரீன் பார்க், செகண்ட் ஆகாஷ், தேர்ட் வந்து ஆலன். ஈவன் ஆலனில் வந்து என்னதான் வந்து நிறைய பேர் படித்தாலும் பட் ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ எனக்கு இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்தமாரி படிக்க வச்சாங்கன்னா சத்தியமாக நான் படிக்க மாட்டேன். ஸோ அந்தமாரி இருக்கும்போது எனக்கு ஆலன் கண்டிப்பாக செட் ஆகாது தெரிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் ஆலனை வந்து நம்ம நெகட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்க் இருந்தது, தென் அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் இருந்தது. ஸோ க்ரீன் பார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஓவர் ஹைப் தான் இருந்தது. லைக் யூடியூப்பில் பற்றி நிறைய பேர் அதை பற்றி பேசல, பட் சரௌண்டிங் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவங்களாம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாரும் க்ரீன் பார்க் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் என்னன்னா, அங்கே ரொம்ப ஓவராக ஃபீஸ் கன்செஷன் அதிகமாக வந்து தென் வந்து நீங்கள் போனால் யூனிஃபார்மில் தான் போகணும்னா அதுங்க இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எதுக்கு நீங்கள் யூனிஃபார்மு, இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கல. ஸோ தட்ஸ் வை பர்சனல் ரீசன்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ அதனால் வந்து லைக் மிடிலாக இருக்கக்கூடிய ஆகாஷை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லைக் நான் போய்ட்டு நார்மலாக போய்ட்டு ஆகாஷை வந்து ஜாயின் பண்ணேன். தென் அப்போ எனக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பற்றிலாம் எதுவுமே தெரியல. ஸோ ஜஸ்ட்டு போனேன், ஒரு ஆகாஷை போனேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே சேர்னு சொன்னேன். அப்போ வந்து 1,12,000 ஃபீஸ் அவங்க சொன்னாங்க. ஸோ ஓகே இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆகாஷில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்குது, அது இதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 3 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அதுக்கப்புறம் என் கிளாஸ்மேட்ஸ் ஓரளவுக்கு ஸ்காலர்ஷிப் எழுதிட்டு வந்தவங்களாம் பற்றி சொன்னாங்க இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வச்சு பார்க்கும்போது ஒரு 3 ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி. ஸோ ஆன்டி வந்து ஆகாஷ் போனால் அங்கேயே வந்து ஒரு தடவை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு தடவை வைப்பாங்க நடுவில். எப்போனா ஒரு 2 months 3 months நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்டி எக்ஸாம் வரும், நீங்கள் அட்டன் பண்ணி அப்போ ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்சிஎஸ்டின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அது வந்து இப்போ தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இது நேருக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆகாஷ் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டல் இந்த 3 எக்ஸாம் இருக்குது. இது இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதும் போது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்க். உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அப்புறம் 60, 72 இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் 1,15,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மாறும் அந்த அவங்க ஃபீஸ் கன்செஷன் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷில் வந்து என்னென்னலாம் கொடுத்தாங்க. ஸோ ஆகாஷில் நான் ஜாயின் பண்ண அப்போ வந்து எனக்கு அலோகேட் பண்ண பேட்ச், அதாவது செகண்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணது வந்து செப்டம்பரில் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அப்போ 2022 அப்போ வந்து கொரோனா அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக முடிகிற டைமில் தான். ஸோ நம்மளுக்கு எக்ஸாமே வந்து 2020 எக்ஸாம் வந்து ஜூனில் நடக்குது. ஆமாம், மேல வந்து 12th ரிசல்ட் வந்துட்டு, ஜூனில் வந்து எக்ஸாம் வந்துட்டு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 1 month செப்டம்பரில் தான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 months இருக்கா அப்ராக்சிமேட்டில். மோரோவர் அவ்வளோதான் இருந்தது இந்த மந்த்ஸில், அவ்வளோதான் இருந்தது மந்த்ஸு. ஸோ அதுக்கே வந்து 1,12,000 கிட்ட அவங்க வாங்கினாங்க. சரி ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் கொடுப்பாங்க. ஆகாஷ் பேக் நல்லா உழைக்குது, இப்போ இதுமே நல்லா உழைக்குது. ஆனால் ஒரு நாள் கூட நான் எடுத்துன்னு போனது கிடையாது, பட் பேக் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸு வெயிட் பண்ண காட்டுறேன். A few moments later. ட்ரெஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் இருக்கும். நம்ம யூனிஃபார்ம் வேணா போட்டுக்கலாம் அப்படிலாம், பட் ஆலன் அண்ட் க்ரீன் பார்க்லாம் அப்படி கிடையாது. ட்ரெஸ் ஒன்று மேண்டேட்டரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ், மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேபி சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால ஒரு மாடியூல் கம்மியாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் படிக்கும்போது எனக்கு வந்து அப் டு 5 மாடியூல்ஸ் இருந்தது. ஈச் சப்ஜெக்ட்டில் வந்து 5 மாடியூல்ஸ் இருக்குது.
ஸோ இந்த இடத்துல வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்தமாரி ஒரு சில நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு வந்து என்சிஆர்டி மேப் கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்சிஆர்டி மேப் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெட்டீரியல் இன் ஆகாஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா கேட்டலிஸ்ட் கொடுப்பாங்க. இது அதர் யூஸ்லெஸ். நான் அது வரைக்கும் அது கேட்டலிஸ்ட் ஒரு சம் கூட சால்வ் பண்ணல. இது வந்து நிறைய டாப் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அவுடேட்டட் கொஷின்ஸாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஜெய் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் ராதர் யூஸ்லெஸ். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி லைனர்ஸ் சொல்லிட்டு ஒரு சில டெக்ஸ்ட் புக் தருவாங்க. ஸோ அந்த எல்லாமே இங்கே ஷோ பண்ணுவோம், அந்த பிக்சரு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த என்சிஆர்டி லைனர்ஸ் இருக்கும். ஸோ இந்த என்சிஆர்டி லைனர்ஸுமே வந்து அந்த என்சிஆர்டி இந்த எக்ஸாக்ட் லைன் சொல்ல முடியாது, ஒரு சில கொஷின் வந்து அவங்க மெட்டீரியல் வந்து இருக்கும். பட் ஓவராலாக அந்த லைனர்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு ரேங்க் பூஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும். குட் குவாலிட்டி மெட்டீரியலும் இருக்கும். அது தவிர எம்கேப் கொடுப்பாங்க. எம்கேப் வந்து இட்ஸ் கைண்டாக வந்து நீங்கள் 8 days ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த எம்கேப் கொஷின்ஸ் ஒரு ரொம்ப ரேர், ஒரு 25%, அது லெஸ் தென் 25% இருக்கலாம், ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர வந்து மெட்டீரியல்ஸ் வந்து இவ்வளோ தான். அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகாஷில் வந்து நார்மலாக ஒரு கிளாஸ் ரூம் கோர்ஸ், ஆர்எம் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட வந்து AITS இது கிடைக்கும், லைக் AITS டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் கூட வந்து உங்களுக்கு FT 490 சீரிஸ் சொல்லிட்டு பார்ட் சிலபஸ் டெஸ்ட் இருக்கும். இந்த பார்ட் சிலபஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 up to 7 வரைக்கும் ஒரு பார்ட் சிலபஸ் இருக்கும். இது வந்து அப் டு மார்ச் மாதம் வரைக்கும் கொண்டு போவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து AITS வந்து டிசம்பர், ஐ திங்க் ஒரு நவம்பர் 2 இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங் அந்த டைமில் வந்து AITS வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது அப் டு உங்களுக்கு 8 days முடியும். அதுக்கப்புறம் ஒரு 4 AITS மார்க் டெஸ்ட் இருக்கும். அது தவிர வந்து ஆகாஷில் படிச்சு நீங்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கீங்க, 600 அப்போ நீங்கள் கன்சிஸ்டன்டாக ஸ்கோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டென்சிவ்க்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ அது தவிர உங்களுக்கு வந்து இன்டென்சிவ் எலிஜிபிள் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா 490 டெஸ்ட் FTS ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று இருக்கும். இல்லை, ஸோ அந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ரோல் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே. ஸோ இவ்வளோ தான் வந்து ஓவராலாக டெஸ்ட் சீரிஸ் பற்றி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் டேபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். AIT ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து இந்த ஜனவரி மாதத்தோட சிலபஸ் முடியுது. பட் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படின்னா அப் டு மார்ச் மாதம் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆகாஷில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக போவாங்க. அப்படியே லைக் என்னோட ஃபிசிக்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அது வந்து 1 month எடுத்தார். ட்ரஸ்ட் மீ, அது 1 month எடுத்தார். நான் பண்ணாலே அது 1 மாதம் அந்த சாப்டர் வந்து எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அது அப்படி பாட்னி சார் அந்த செல்த் யூனிட் ஆஃப் லைஃப்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த செல்த் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் 1 மாதம் எடுத்தாங்க. அந்தமாரி ரொம்ப ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப லெத்தாச்சிக்காக இருப்பாங்க டீச்சர்ஸு, ரொம்ப ஸ்லோவாக எடுப்பாங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தான் நினச்சி தான் எடுக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த சாப்டருக்கு தேவையில்லை. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த சாப்டர் ஒரு 1 week 2 weeks முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். பட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் படிக்கும் போது இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த 2023 years வந்து அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. வந்து கொஞ்சம் அவங்க அதுக்கப்புறம் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் சால்விங் செக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இங்கே சம்டைம்ஸ் எப்படினா இருக்கும், எல்லா டைமும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் சிஸ்டமே மேனேஜ் நடக்கும், AITS சண்டேஸ் நடக்கும். இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சு தான். ஸோ இதை தவிர வந்து ஆகாஷோட அடுத்த இப்போ நம்ம என்னென்னலாம் ஆகாஷில் கொடுத்தாங்க, ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷில் இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட் அண்ட் வே அதெல்லாம் பார்க்கணும். லெட்ஸ் see about ஆகாஷோட டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் வேஸ், அப்புறம் அந்த கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் அப்படின்னு இந்த வீடியோ இந்த ப்ளாட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம். ஓகே, கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு கிளாஸ் ரூமில் 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, மேபி 70, மெஜாரிட்டியாக 60 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 60 பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூமில் ஏசி தான், ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் தான் இருக்கும். தென் இதில் என்ன ரொம்ப ஒரு பெரிய ஃப்ளா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சு. ரொம்ப என்ன சொல்றேன்னா பெஞ்சில் உட்காரவே முடியாது, அந்தமாரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த ரொம்ப சின்னதாக இருக்கும் பெஞ்சு. ஸோ அந்த பெஞ்சை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ரைட்டிங் டேபிளும் சிட்டிங் டேபிளும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அது என் கிளாஸ் ரூம் வந்து ஸ்பெசிஃபிக்காக. ஸோ ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டியூட் எல்லா டேபிள்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், அப்புறம் போக பழகிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைம்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் டைமில் ஈச் பீரியட் வந்து 130 hours, அதாவது 1 hour 30 minutes வந்து ஈச் பீரியட் இருக்கும். ஸோ இந்த 1 hour 30 minutesல ஸோ ஃபஸ்ட் அதை வந்து டிஃபரன்ஸ் மாறும். ஸோ அதில் ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சுன்னு ஒரு பிரேக் இருக்கும். ஃபஸ்ட் பீரியட் முடிஞ்சோன்னா ஒரு லஞ்ச் பிரேக் வரும். அந்த லஞ்ச் பிரேக் அப்புறம் 2 கிளாஸ் இருக்கும், நடுவில் ஒரு 10 minutes பிரேக் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப க்ரௌடடாகவே தான் இருக்கும். அங்கே நீங்கள் சேர்ந்த புதுசில் இல்லைன்னா சேர்ந்து ஒரு 1 மாதம் வரைக்குமே ரொம்ப க்ரௌடடாக தான் தெரியும். நீங்கள் ரொம்ப இயர்லி பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரௌட் இருக்காது. அதாவது மார்னிங் பேட்ச் 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது பேட்ச்னா ரொம்ப க்ரௌட் தெரியாது. பட் ஒரு 12 o'clock ஸ்டார்ட் ஆகுதுல அந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் மோர் க்ரௌடடாக இருக்கும். ஸோ 12 to 5 கிளாஸ் டைமிங் வந்து 12 to 5 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
வேணும்னா நம்ம அங்கே அந்த இன்ஸ்டியூட்லேயே இருந்து படிச்சுக்கலாம். நம்ம ஏசி ரூம், அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஏர் கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஏதாவது டீச்சர்ஸ் வேணால் நீங்கள் எந்த டீச்சர்ஸ் வேணும், நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட தான் டவுட் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. எந்த டீச்சர்ஸ் கிட்டாலும் நீங்கள் போய் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ எல்லா டீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அந்த ஸ்டடி ரூம் இருக்கும், நீங்கள் அங்கே அப் டு 7 o'clock 8 o'clock வரைக்கும் நீங்கள் உட்காந்து படிக்கலாம். இல்லை வேணாம்னு சொல்கிற பட்சம் வீட்டுக்கு கூட வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஓகே, என் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபிசிக்ஸாக இருக்கும், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி, ஜுவாலஜி எல்லா டீச்சர்ஸுமே வந்து என்ன சொல்லுது, ஸோ மச் டேலண்டட். ரொம்ப வருஷம், அதாவது ஒரு 4 to 5 years 7 years வரைக்குமே வந்து நீட்டில் வந்து அந்த இருந்து அந்த நீட் கொஷின்ஸ் டைப்ஸ் எப்படி இருக்கும், அந்த வே ஆஃப் ஆஸ்கிங், அது எல்லாமே டீச்சர்ஸ்க்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாட்ஸாக சொல்லி தருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் லெத்தாஜிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போவாங்க, அது ஒரு பெரிய தப்பு தான். பட் அது தவிர அவங்களோட டேலண்ட் பற்றி பேசணும்னா ஸோ மச் டேலண்டட். அவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது எல்லாமே சூப்பராக சொல்லணும். பட் நான் சொன்ன மாதிரி எல்லா டீச்சர்ஸுமே, என்னோட கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர். பட் எல்லா டீச்சர்ஸுமே அப்படி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஆரம்பில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பேட்ச் ஆரம்போட கடைசி 14, 15 அந்த வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய புது டீச்சர்ஸ் நிறைய போடுவாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி புது டீச்சர்ஸ் வந்து மோஸ்ட் அந்த நீட்டை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து புரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கெமிஸ்ட்ரி எனக்கு வந்தார், லைக் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கிளாஸ் டீச் பண்ணுறதே வந்து அவருக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. லைக் எப்படின்னா பொறுமையாக ஏதோ வேணும் தான். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஒரு சில டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் டீச்சர்ஸ் பிடிக்கலன்னா போய்ட்டு நீங்கள் போய் HM போய் கேட்டு வேறு கிளாஸ் மாறணும். அப்படியும் அவங்க ஒத்துக்கலன்னா பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. நம்ம தானே ஃபீஸ் கட்டுறோம், போய் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ கேட்டு வேறு கிளாஸ் மாற்றிடுங்க. டீச்சர்ஸ் நல்லா இல்லைன்னு உங்களுக்கு பட்டுதுன்னா, டீச்சர்ஸ் சொல்லித்தது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் மாற்றுவாங்க. நாங்கள் மாற்றிருக்கோம், நாங்கள் டீச்சரே மாற்றிக்குவோம். எங்கள் கிளாஸ்லேருந்து நாங்கள் வந்து போய் கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டு நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ அதுமாரி போல்டாக கேளுங்க. டீச்சர்ஸ் புரியல, டீச்சர்ஸ் நடத்த மாட்டாங்க அப்படின்னா கேளுங்க. தென் முக்காசி டீச்சர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ லாட் ஆஃப் NCERT இல்லாத ஸ்டஃப் நிறைய நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் தான், அது எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சிலது இருக்கும். டீச்சர்ஸ் பிடிக்கலாம், மறக்காமல் போய் கேளுங்க. ஓகேங்களா? அப்படியே விட்றாதீங்க, பார்த்துக்கலாம். எங்கள் கிளாஸில் ஒரு தற்கொலை பசங்க தான் சொன்னாங்க, பரவாயில்ல அப்படியே விட்டுடலாம் ப்ரோ, டீச்சர் தானே பாவம் விட்டுலான்னு சொல்லிட்டு. உனக்கு இல்லை, நான் தானே இப்போ கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறேன், எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பேர், நானும் என் ஃப்ரெண்ட்ஸு டாப் என் ஃப்ரெண்டு ஆவேன். ஸோ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வந்து டீச்சரே வந்து கெமிஸ்ட்ரியே வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதை தவிர நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொன்ன தான் ஃபிசிக்ஸ் சார் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் இழுத்தாரு. போக ஸோ என்ன எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா போர்ஷன் வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க, ரஷ் பண்ண வச்சுருவாங்க. ஸோ ஜான்வரிலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு கூட நம்மளால ஈக்குவலைஸே பண்ண முடியாது. இஃப் யூர் என்ன சொல்றது, நம்ம நீட்டில் பிடிச்சி என்னமாரி ஒரு பையன் நீட்டில் பிடிச்சி நான் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்க கூட நம்மளால கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் என்னமோ நம்ம ஈஸிப்பா இல்லை பார்த்துக்கலாம்ப்பா, முடிச்சிடலாம்ப்பா, செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு தோணும். பட் போக அந்த ஜனவரி தாண்டிச்சுன்னா அவங்க ஸ்பீடுக்கு நம்மளால வரவே முடியாது, கோப்போ பண்ண முடியாது. நம்ம மார்க் ரேப்பிடாக டிக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்குமே ஸ்மூத்தாக போகும். ஒன்ஸ் எப்போ AIT ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இருந்து தான் உண்மையான நீட்டுனா என்னது, இந்த நீட் ரிப்பீட்டர்ஸோட கஷ்டம் வேதனை எல்லாமே நம்மளுக்கும் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம புரிய ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பிரச்சனையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டேக்கிங் கிளாஸ், டீச்சர்ஸ் கிளாஸ் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும் கிளாஸ். பட் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ராக்டிவ், கிளாஸ் வில் பி தி ஹெல். நீங்கள் டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒருத்த கொஸ்டின் கேட்பான், ஆல்ரெடி அந்த இன்ஸ்டியூட்லேயே பல வருஷம் படித்தவங்களாம் இருப்பானுங்க, 2-3 வருஷம் படித்தவங்களாம் இருப்பானுங்க. நான் படிக்கும் போது ஒருத்த 20 வயசு வரைக்கும் அவங்க உட்காந்து படிச்சிருந்தான். அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. என்ன ஆகுனா வந்து அதிலே பச்சு ஊறிடும். நிறைய டீச்சர்ஸ்க்கு அவங்கள பற்றி தெரியும். ஜஸ்ட் அவங்க வந்து ஆஸ்க் பண்ணுவாங்க. எப்போவுமே எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஒரு இது இருக்கும், லைக் கேமரா வந்து இருக்கும், அது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்டிவாக வந்து நோட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணால் போதும். ஆனால் இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு 2 பெஞ்ச் அல்லது டாப்பர். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாப்பர் தான், எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுவான். நாங்கள் மற்றவங்க யாரும் ஆன்சரே பண்ண மாட்டோம். ஈவன் ஒரு சில பேர் வந்து ஷையாக இருப்பாங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அது வேறு விஷயம். இன்னும் சில பசங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது அந்த டைம். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பற்றி எல்லாமே தெரிஞ்சதுனால ஈஸியாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்துலாம் நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். என்னடா நம்மளால ஆன்சரே பண்ண முடியாது, அவன் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறானே. புரிஞ்சுக்கோங்க, அவன் ஆல்ரெடி பல வருஷம் அதில் படிச்சுன்னு இருக்கான். உனக்கு முன்னாடி அவன் என்ரோல் பண்ணி படிச்சுன்னு இருக்கான். அந்த என்வரான்மெண்ட் அவனுக்கு வந்து ரொம்ப பழக்கம் என்வரான்மெண்ட். அவனால் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா. பட் நம்ம புதுசாக வரவங்களுக்கு அப்படி இருக்காது. செகண்ட் இன்னொரு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர். உங்களுக்குள்ளே இருக்க அந்த சிங்கத்தை நீங்கள் அந்த கூண்டிலேருந்து உடைச்சிங்கணும். அது லைக் எப்படின்னா we have to be very much போல்டாக இருக்கணும். சரிங்களா? அப்படி போல்டாக இருந்தால் மட்டும்தான் ஆகாஷ் வந்து நீங்கள் சர்வை பண்ண முடியும். டீச்சர்ஸ் கிட்ட இன்ட்ராக்டாக இருக்கணும், டீச்சர்ஸ்கிட்ட பேசணும். மோஸ்ட் ஆஃப் த டீச்சர், அதாவது ஃபியூ டீச்சர்ஸ் தமிழ் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து தமிழே தெரியாது. அங்கே வந்து என்ன லைக் நார்த் இந்தியன் டீச்சர்ஸ் இருப்பாங்க, மலையாளம் டீச்சர்ஸ் இருப்பாங்க. என் கிளாஸ் ரூமில் லைக் ஒரே ஒரு ஜுவாலஜி மேம் மட்டும்தான் தமிழ்.
ஓகேங்களா. மற்றவங்க யாருமே தமிழ் கிடையாது. 2 பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிந்தியில் இருப்பாங்க, இன்னொரு பாட்னிசர் வந்து மலையாளம். எப்படி பேசுவீங்க? ஸோ இங்கிலீஷ் த ஒன்லி திங் யூ ஹேவ் டு ஸ்பீக் லைக். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து நீ பேசணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் தட், வாட் இஸ் திஸ், ஹவு வாஸ் திஸ், லைக் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்காக கொஸ்டினிங் பண்ணுறதை வந்து போல்டாக பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவுமே ஒன்று தேவையில்லை. தென் உனக்கு ஏதாவது ஒரு சாப்டர் டவுன்ஸாக கேன் எக்ஸ்பிளைன் திஸ், அந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும். பட் அதுக்கும் வந்து நம்மளுக்கு வேணும். பிகாஸ் ஒரு கிளாஸில் 60 பேர் கிட்ட இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு போல்டு வருமானு கேட்டால் வராது. நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரு வரப்போ அந்த சரௌண்டிங் நமக்கு வந்து சூட்டபிள் வர வரைக்குமே நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்து கிடைக்காது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் வந்து ரஷ் பண்ணுவாங்க, நமக்கு எல்லாம் நம்ம பார்த்தோமா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பெஞ்சில் இருக்கோம்னு முக்கியம் இல்லை, பட் சம்டைம்ஸ் அதுவும் முக்கியம் இருக்குது. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்கலாம் தப்பான ஆளுங்கன்னு நம்ம சொல்ல வேணாம். பட் எனிவேஸ் அவங்க படிக்க மாட்டானுங்க. ஸோ அவங்க படிக்க பேசினே இருப்பானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க, ஃபோன் நோண்டுவானுங்க, அவங்க பணத்து முறையில் ஏதாவது பண்ணுப்பானுங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம ஒழுங்காக படிக்கணும். நம்மளையும் படிக்க விட மாட்டாங்க, அவனும் படிக்காமல் அவனுக்கு கெட்டு போகலாமல் நம்மளையும் கூட சேர்த்து வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒதுங்கி இருக்கணும்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்குலாம் பழகாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஆஷாக பேசுவானுங்க, அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது. சரியா. அந்த சரௌண்டிங் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் பீப்புள்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுவோம், நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் அந்த ஆகாஷ் இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையுமே நம்ம டீல் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ரேட் ரேஸ் இருக்கும். ஓகேங்களா. ரேட் ரேஸ்னா நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு ரேட் ரேஸ் இருக்கும். ஒன்ஸ் 8 இயர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரேட் ரேஸ்லாம் என்ன டீல் பண்ண முடியும் ப்ரோ. ஓகேங்களா. நான் அந்த மாதிரி கொஞ்சம் போல்டான டைப் அப்படின்னு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆகாஷ் ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம். ஸோ வீடியோவில் கடைசி வந்துட்டோம். ஐ திங்க் நான் மோஸ்ட் ஆஃப் த திங் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து ஒரு சில டவுட் வந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக எண்டப்பாக நம்ம ஒன்று சொல்லலாம், ஆகாஷ் ரியலி ஒர்த்தா இல்லையா. யா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒர்த்தா இருக்கும், சில பேருக்கு ஒர்த்தா இருக்காது. பை த வே என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் வந்து நாட் 100% ஒர்த். ஓகேங்களா. 100% ஒர்த். ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் 1,12,000 கட்டி நம்ம படிக்கிறோம். பட் அதுக்கான ஒரு எஃபோர்ட் போகிறேன்னா அந்த இன்ஸ்டியூட்டை கூட சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்துக்கு எனக்கு ஆகாஷ் பிடிக்கல. லைக் ஸ்டார்டிங்ல இருந்து லேட்டாக எடுத்துன்னு போனது, அதை ரஷ் பண்ணது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் வந்து ப்ராப்பராக அவங்க டவுட் கேட்காதது, என்னதான் டவுட் சால்விங் செஷன்ஸ் இருந்தாலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணுங்க. நான் காசு கட்டிருக்கேங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டே இருந்தாலும் 1,00,000 தனியாக வாங்கிட்டீங்க. சொல்ற ப்ராக்டிகலி நான் பாசிபிள். பட் நம்ம அவங்க கேட்க ட்ரை பண்ணணும். டீச்சர்ஸ் அவங்களும் ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர். ஸோ அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக பேசலாம், யாராவதுலாம் ஒருத்தர் சொல்லிட்டு எனக்கு ஆகாஷ் எனக்கு வந்து எங்கள் ஊரில் பக்கத்துலேயே இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆகாஷ் இருக்கு. ஓகேங்களா. எங்கள் ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக என்னை வந்து சேர்ந்து படிக்க வைப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ அப்படின்றவங்க கண்டிப்பாக ஆகாஷை சேர்ந்து படிங்க. உங்களுக்கு ஒர்த்து தான். ஓகேங்களா. கண்டிப்பாக 1 இயர்ல நீட் ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்றது ஒரு நாட் சிம்பிள் டாஸ்க். நம்ம நிறைய சாக்ரிஃபிகேஷன் பண்ணணும். லைஃப்ல நிறைய சாக்ரிஃபை பண்ணணும். ஃபோன் ஓடக்கூடாது, அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாது, நிறைய கான்டாக்ட்ஸ் லாஸ் பண்ணுவோம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி லைக் ஸ்கூல் டைம்ல இருந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அவாய்ட் பண்ணி ஸோ நிறைய சாக்ரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வெளியில் போக முடியாமல் இருக்கும், நிறைய நெக் பெயின் வரும், கழுத்து வலி, இதுமாதிரி நிறைய சாக்ரிஃபிகேஷன் பண்ணி நான் படிப்பேன் ப்ரோ, நான் ரெடி ப்ரோனா ஆகாஷ் சேர்ந்தேன். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ஆகாஷை போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் வீட்டில் வந்து நைட் ஸ்டடி பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரியணும், டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அப்படிலாம் எனக்கு பண்ண தெரியும் ப்ரோ. அதேமாதிரி நான் சொன்னேன் இந்த பீல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். அதேமாதிரி டீச்சர்ஸ் கிட்ட நான் இன்ட்ராக்டிவாக நான் பேசுவேன், போல்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் ட்ரை டு ஆன்சர். சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக சிரிப்பாங்க, நானே நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். இந்த பேர்ட்ஸ் ரியாக்ஷன்லாம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிலாம் நிறைய பேர் தான் வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணிக்கலாம். சேர்க்கையெல்லாம் ஒழுங்காக செய்யணும். நல்லா தெரிஞ்ச பசங்களாக இருந்தால் கூட ஆகாஷ் வந்தால் ஓரளவுக்கு நான் படிக்கணும் ப்ரோ. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று படிக்கணும். இதெல்லாம் இருக்க பசங்க கண்டிப்பாக ஒன்று நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹாஸ்டல் வந்து தங்கி படிக்கலாம் பார்த்தீங்களா. ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்க வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், நான் படிச்சப்ப என் கூட ஹாஸ்டல் தங்கி படிச்ச பசங்க எவ்வளவுமே வந்து இருக்கிறாங்க. அது அந்த ஒரு கால்குலேஷனை சொல்றேன். ஸோ மெஜாரிட்டி ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பசங்க வந்து கிராக் பண்ண மாட்டாங்க. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, சரிங்களா. எக்ஸெப்ஷன்ஸ் இல்லாமல் இல்லை, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பை த வே நான் வந்து வில்லேஜ் டைப் ப்ரோ, ரொம்ப இன்டீரியர் ப்ரோ, எங்க சுற்றி எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே கிடையாது அப்போன்னு சொல்றவங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம். இல்லை ப்ரோ நான் நாமக்கல் இருக்கேன், முதல்ல இருக்கேன், இங்கே ஒரு 10 இன்ஸ்டியூட் இருக்குது ஆகாஷ்டு, ஆனால் நான் விட்டு நான் சென்னையில தான் வந்து ஹாஸ்டல் தங்கி தான் படிப்பேன்னு சொல்றவங்க சேராதீங்க. ரொம்ப வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, பேரண்ட்ஸோட ஹோப் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அவங்களாம் படிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஓவராலாக வந்து இதுதான் என்னோட ஆகாஷ் ரிவ்யூ. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7.5 கொடுக்கலாம் ஆகாஷ்க்கு, என்னை பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் ரிவ்யூ.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப் வந்து செக் பண்ணி பாருங்க. கோரா ஐடி முக்கியில் மென்ஷன் பண்ணிருக்கேன். இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கோரா வந்து ஆஸ்க் கேட்டுக்கலாம். அப்படி அப்புறம் நான் கமெண்ட்ல கேட்கலன்னா கமெண்ட் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ திஸ் வீடியோ is enough.